I am coming. நீங்க அந்த படத்துல பார்த்தா அந்த ஒரு சீனுமே நான் கண்ணுல நேர்ல அப்படியே லைவா பார்த்தேன். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். லோகேஷ் சார், அட்லி சார், நெல்சன் சார் வரது இருக்குல்ல, அதை விஜய் சார் தான் டைரக்ட் பண்ணாரு. அப்படியா? இவர் என்ன பண்ணாரு, ஒன் மோர் சார் கேட்டுக்கிட்டே இருந்தாரு. ஒன் மோர் கேட்டுக்கிட்டே இருந்தாரு. ஓகே. அதோட நெல்சன் சார் திரும்பி, சார் என்ன ஓகே தானே, என்ன எத்தனை தடவை கேட்டிருக்கீங்க பண்ணுங்க அப்படின்னு. என்ன நினைச்சாருன்னு தெரியல, டக்குன்னு வந்து என்கிட்ட ஹாய் ப்ரோ இப்படின்ட்டு. எனக்கு ஒண்ணுமே புரியல. ரெகுலரா என்னைய சார் கண்ணில் நான் இப்படி பட்டுட்டாலே போதும், டெய்லி ஹாய், அப்படியா, ஹாய், குட் மார்னிங்கா அப்படிம்பாரு. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோன்னு சொன்னாரு, அப்புறமேட்டு வாபான்னு, அப்புறம் டாப் அந்த மாதிரி ஒரு ஜோன் போயிடுச்சு. நான் இப்படின்னு பேசுறேன், அப்படியே வாக் பண்ணாரு கொடையை பிடிச்சிக்கிட்டு. அதுவும் நான் இப்படியே பக்கத்துல பேசிக்கிட்டே நடந்தேன். டக்குன்னு ஷோல்டர்ல இப்படி கை போட்டாரு. இவ்வளவுதான், இப்படி அவர் கொடையை இப்படி பிடிச்சிருக்காரு, இப்படி பேசுறாரு. நான் இங்க நிக்கிறேன், நான் இப்படி பாக்குறேன், எனக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம இவர் தான் நம்ம தோல்ல கை போட்டு பேசி. வணக்கம் ஷாகுல் ப்ரோ. வணக்கம். சூப்பர் ஹாப்பி உங்களை மீட் பண்ணதுல. ஜனநாயகன் படம் நேற்று தான் பார்த்ததுக்கப்புறம் அப்படி காசுக்காக மமிதா போய் காட்டி கொடுத்துட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்துச்சு. இதுக்கு முன்னாடியான அந்த டாடா படங்கள்ல பார்த்துருக்கோம். அன்னபூர்ணி, நம்ம தலைவர் கூட ஜெயிலர், இப்போ தளபதி சிஎம் தளபதி விஜய் சார் கூட டார்க்கும் பண்ணியிருந்தேன். டார்க்ல ஒரு பெரிய ரோல், ஒரு பெரிய வில்லன் ஆண்டகனிஸ்ட் ரோலும் வந்து பண்ணியிருந்தீங்க. இப்போ நம்ம சிஎம் விஜய் சார் கூட ஒரு பயங்கரமான ரோல். எவ்வளவு ஹாப்பி. அதான் எனக்கு வந்து இதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னே தெரியல. ஹாப்பினஸ்க்கு வந்து அளவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான். ஏன்னா நம்ம ஒரு விஷயங்கள்லாம் ட்ரீம் பண்ணுவோம், இதெல்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுப்போம், இதெல்லாம் நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு ட்ரீம் கூட பண்ண முடியாத ஒரு விஷயம் தான் எனக்கு இந்த படம். ஆமா, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லை, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பட வாய்ப்பு கிடைச்சதுக்கு வந்து நான் இந்த இடத்துல மதியண்ணன் அவர் தான் வந்து ஏடி. ஸோ அவருக்கு நான் இந்த இடத்துல தேங்க் பண்ணிக்கிறேன். எப்பயுமே அவர் கிரேட்ஃபுல்லாக இருப்பேன். ஸோ அவர் மூலியமா தான் நான் இதுக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்தது. கிரேட் ப்ரோ. என்னன்னா லாஸ்ட் படம் விஜய் சார், இதுக்கு முந்தைய படங்கள் நடிச்சிருந்தா கூட ஓகே, கடைசி படத்துல இப்படி விஜய் தளபதி விஜய் அப்படிங்கிற ஒரு சகாப்தம் அதோட சினிமா முடிகிற அந்த படத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அதுல நமக்கு நல்லா ஃபேஸ் தெரிகிற மாதிரியான ஸ்கிரீன் ஸ்பேஸ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப. ஏன்னா பொதுவாக விஜய் சாரோட படங்கள்ல அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் தான் ஜாஸ்தி இருக்கும். அவர் தான் எல்லாத்தையுமே கட்டி இழுத்துட்டு போவாங்க. அந்த கதை, அந்த ஒட்டுமொத்த எல்லாத்தையுமே பிளே எல்லாத்தையுமே விஜய் சாருங்க ஹோல்ட் பண்ணுவாங்க. அதுல நமக்கும் ஒரு இது பிளே கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். சொல்லுங்க, என்னென்னலாம் நடந்துச்சு செட்ல, முடிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு? இல்ல அதுதான் நீங்க சொன்ன மாதிரி தான். நான் சாரோட படம் வந்து மெர்சல்ல இருந்து ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்கேன். ஓகே. நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்பல முத சார் படம் ஆடிஷன் அட்டன் பண்ணது மெர்சல் தான். மெர்சல்ல இருந்து பிகில் அட்டன் பண்ணியிருக்கேன், அப்புறமேட்டு கோட் வரைக்கும் அட்டன் பண்ணேன். எல்லாமே நிறைய படம் அட்டன் பண்ணேன், எல்லாமே அவரோடது ஃபுல்லாவே த்ரூ அவுட். வாரிசு அட்டன் பண்ணேன். நான் எது அட்டன் பண்ணா பைரவா மட்டும்தான் அந்த டைம் அட்டன் பண்ணல, மற்றபடி எல்லாமே அட்டன் பண்ணேன். எல்லாத்துலயும் ஏதோ கொஞ்சம் ஒரு ஆஃபீஸ் அட்ரஸ் கிடைச்சிச்சு, இல்லை ஏதோ ஒரு ஏடி மூலியமா டே இங்க நடக்குது போய் பாரு. ஸோ அந்த மாதிரி கிடைச்சி இது எல்லாமே நான் போய் அட்டன் பண்ணேன். ஃபைனலி அவரோட ஃபைனல் படத்துல எப்பயுமே இது வந்து நம்மளுக்கு ஒரு இது லக்குன்னு சொல்றதா நேரம்னு சொல்றதா அது எதுவும் தெரியல. மேபி நான் அவ்வளோ நாள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தனால எனக்கு இதில் கிடைக்கணும்னு இருந்திருக்கு போல். அதே மாதிரி இதில் எப்படின்னா, அதான் நான் சொன்ன மாதிரியே அவர் மூலியமாக தான் உள்ளே வந்தேன். அங்கே சாரோட எனக்கு ஃபஸ்ட்டு வந்து எனக்கு கொடுத்தது வந்து ஒரு 3 நாள் தான் கூப்பிட்டது. சரி, 3 நாள் தான் அங்கே கூப்பிட்டது. ஆனால் அங்கே போய் அது ஒரு 20 நாள் ஆயிடுச்சு. அந்த சீக்வன்ஸ் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு பார்த்தா தெரியும், படத்துலேயே அந்த பிளாக் ரொம்ப முக்கியமான பிளாக், பெரிய பிளாக். ஆமாம், விஜய் சார் வேட்டையாடுறதுக்கு இவர் தாங்க காரணமா இருப்பாரு. ஒரு தளபதி வேட்டைக்கு இவர் தான் காரணம் ஆக்சுவலா. ஆமா, ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நம்ம என்ட்ரி கொடுப்போம், அதுக்கப்புறம் அவரோட என்ட்ரி. ஆமா, பைக்ல அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே நான் நேர்ல பார்த்தேன். என்ன அந்த 20 நாள் வந்து எனக்கு இன்னும் அப்படியே லைஃப்ல அது ஒரு நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அந்த இடத்துல நிறைய விஷயம் வந்து 20 நாளுமே நேர்ல விஜய் சாரோட ஆக்டிங் 20 நாளுமே நீங்க அந்த படத்துல பார்த்தா அந்த ஒரு சீனுமே நான் கண்ணுல நேர்ல அப்படியே லைவா பாத்துட்டு ஆக்சுவலா திட்டவும் செய்வாங்க, இது எதுக்கு இங்கே நின்னுட்டு உங்களுக்கு ஷார்ட் இல்ல அதெல்லாம் நடக்கும், உங்களுக்கு தான் ஷார்ட் இல்ல அங்க போகும்.
ஆனா நம்மளுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் மைண்ட்ல, அந்த மூமெண்ட் திரும்ப லைஃப்ல வராது. ஆமா. சோ அத நம்ம லீவ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எங்கேயாவது ஒளிஞ்சிருந்தாலும் பாத்துறணும். ஆமா அப்படியே ஓரமா நின்று எல்லா சீனும், அதான் எனக்கு படம் பார்க்கும்போது அந்த ஒரு சீனுமே வந்து இந்த சீனை நம்ம இங்க இருந்து பார்த்தோமே, இந்த ஆங்கிள் இருந்து நம்ம பார்த்தோமே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஒன்னொண்ணுமே. எப்படி இருந்தது நேர்ல விஜய் சாரோட அந்த ஃபைட் சீக்வன்ஸை பாக்குறது எப்படி? இல்ல அவர் எப்படின்னா ப்ரோ, நிறைய பேர் சொல்லுவாங்க, இது நான் ஒன்றும் புதுசா சொல்லலை, அவர் ஆக்ஷன் சொன்னா ஆள் வேற மாதிரி ஆயிடுவாரு அப்படின்னு. ஸோ அது மாதிரி தான் எனக்குமே இருந்துச்சு. அவர் ரொம்ப சைலண்டா இருந்தாரு, பயங்கர ரிசர்வ்டு, ஒரு மாதிரி அமைதியா தான் இருப்பாரு, பெருசா வந்து இது ஆனா ஜென்ரலா உள்ள வரும்போது எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிடுவாரு. ஓகே. ஆனா ஆக்ஷன் சொன்ன உடனே அந்த ஒரு இது அப்படியே ஃபயரா இருந்துச்சு. அந்த இந்த சீனு ஒரு ஃப்ரேம் கூட மிஸ் ஆகக்கூடாது. என்ன வீடியோ கால்ல பேசிட்டு இருப்பாங்க, காமிச்சுக்கிட்டே மூஞ்சி அவனுக்கு தெரியணும், அவன் பயம் எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த டைலாக்லாம் எல்லாம் நான் அப்படியே இப்படி பாக்குறேன். நீங்க உட்காந்து பேசுற மாதிரி அவர் அங்க உட்காந்து பேசுறாரு, நான் இப்படி நின்று பாக்குறேன். ஆமா, அதெல்லாம் செம்மையா இருந்துச்சு. எனக்கு என்னன்னா, ஆண்டவனோட ஆசீர்வாதத்துல எப்படி சொல்றது தெரியல, இதை நிறைய பேர் நம்ப கூட மாட்டாங்க, இதுதான் உண்மை. என்ன அவர்கிட்ட நம்ம போய் பேச முடியாது, ஏன்னா அவங்க ஒரு ஜோன்ல இருப்பாங்க. நம்ம எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து தான் உள்ள ஷூட்டிங்குள்ளேயே வர வச்சது. எதுவும் எக்ஸைட்மெண்ட்ல எதுவும் சாரை பார்த்து பேசிடக்கூடாது, சாரை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது, போட்டோஸ் இந்த மாதிரிலாம் கேட்டக்கூடாது. என்ன வந்தோமா நம்ம வேலை என்ன, அந்த கேரக்டர் நடிக்கிறது, அதை மட்டும் அதை தாண்டி ஏதாவது நடந்துச்சுன்னா எங்க கையில எதுவும் இல்லைன்னு மதியம் என்ன சொல்லிட்டாரு. என்னை வான் பண்ணி தான், ஏன்னா நான் கொஞ்சம் ஆர்வக்குள்ளாரு அவருக்கே தெரியும், அதனால என்னை வான் பண்ணி தான் அமைச்சாரு. நானும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். அவர் இந்த செட்டில் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 4 நாள் போச்சு. 5வது நாள் என்னாச்சுன்னா, 4 நாள் அவரை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவர் அப்பப்போ லைட்டாக ஒரு லுக்கு இப்படி பார்ப்பாரு, அவ்வளோதான். பார்த்துட்டு விட்டுருவாரு. இப்போ நான் உங்களை பார்த்து நீங்கள் பார்ப்பீங்களா, அது மாதிரி நான் உங்களுக்கே தெரியல இவன் ஏன் நம்மளை பார்த்துக்கிட்டே என்ன ஊருன்னு பார்க்குறான், அந்த மாதிரி அவர் என்னை பார்த்துட்டு விட்டுருவாரு. ஒரு 5வது நாள் என்னாச்சுன்னா, இங்கே தான் இப்படி ஃபைட்டு நடக்குது. அது அந்த 3 பேர் அடிப்பார், உங்களுக்கு அது படத்தில் பார்த்துருக்கும், அந்த ஆக்ஸ் வச்சு அடிப்பார். ஸோ அந்த ஷாட் முடிச்சுட்டு இப்படி குத்தி சுற்றுவார். ஸோ அந்த ஷாட் முடிச்சுட்டு இப்படி லஞ்சுக்கு இப்படி என்னை கிராஸ் பண்ணி இப்படி நடந்து போனார். போகும்போது இப்படியே போயிட்டே இருந்த, இப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது என்ன நினைச்சாருன்னு தெரியல, டக்குன்னு வந்து என்கிட்ட ஹாய் ப்ரோ இப்படின்றாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல, சுத்தியல, ஐயோ நம்மளை திட்டுவாங்களோ ஏதாவது, சரி பரவாயில்ல அவர் தானே ஹாய் சொல்றது. அதோட நானும் எனக்கு ஒன்றும் புரியல ப்ரோ, ஏன்னா நம்ம அது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அவர் அப்படி பேசுவாருன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா 4 நாள் பார்க்குறோம், சைலண்டாகவே இருந்தவர், எல்லாருக்குமே ஜென்ரலாக ஒரு ஹாய் மட்டும்தான் சொல்லுவார், அவர் ஜோனில் அவர் இருப்பார், அவ்வளோதான். டக்குன்னு வந்து ஹாய் ப்ரோன்றோன்னே இவர் ஒன்றும் புரியலை. நானும் ஹாய் சார் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு, அதோட இல்லைப்பா 4 நாளாக உன்னை பார்க்குறேன், எனக்கு ஒரு வாய்ஸ் வரல, பட் அந்த மாடுலேஷன் நான் சொல்லி 4 நாளாக உன்னை பார்க்குறேன், எனக்கு ஃபேஸ் ஃபெமிலியராக இருக்குது, நான் பேசணும்னு நினைப்பேன், ஆனால் ஏதோ ஒரு தாட்டில் மறந்துட்டு போயிட்டேன், சாரி அப்படின்னு. அதோட சார் என்ன சார் நீங்கள் சும்மா கை காட்டி தான் நான் வந்து பேசியிருப்பேன் அப்படின்னு, சும்மா இப்படின்னாலே நான் வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி, ஏன்னா ஜெயிலர்ல ரஜினி சார் என்னை இப்படிதான் கூப்பிட்டாரு, அதனால அதை மீன் பண்ணி சார் இப்படி சொல்லியிருந்தாலே நான் வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதோட சரி அதெல்லாம் இல்லை, நம்ம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கோமா, பேசியிருக்கோமா அப்படின்றார். அதோட இல்லை சார் நான் உங்களை இந்த படம் தான் ஃபர்ஸ்ட் இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னு. ஓ சரி இல்லை எனக்கு பழகுன மாதிரி இருக்காதான் நான் வந்து பேசுறேன். எனக்கு என்னடா இது வரி போடுது, ஒரு சைடு பயம், ஏதாவது டீம்ல இருந்து ஏதாவது திட்டுவாங்களோ. அப்ப கூட சேர் போட்டாங்க, அவர் என்கிட்ட பேசிட்டு இருக்காரு, இப்படி பேசுறாரு, அப்ப பக்கத்துல அவரோட அசிஸ்டன்ட் சேர் போட்டாங்க, நான் நின்றுட்டு இருந்தேன். அவர் நினைச்சா உட்காந்துட்டு என்கிட்ட இப்படி பேசியிருக்கலாம், நான் அவர் வந்து இப்படி என்கிட்ட பேசிக்கிட்டே இப்படி கை காட்டினாரு, அதையும் நான் நோட்டீஸ் பண்ணேன். என்கிட்ட பேசிட்டு இப்படி எடுக்க சொல்லிட்டாரு, அதோட சேரை எடுத்துட்டாங்க. அப்ப அவரெல்லாம் இருந்தாரு, நயீம் முசா, எனக்கு அவங்களெல்லாம் தெரியும், அப்பயே அவங்க எல்லாருமே இருந்தாங்க. என்னன்னா அதுக்கப்புறமேட்டு அதான் இப்படி சொன்னார்ல, இந்த மாதிரி எனக்கு பழக்கமா இருக்காதான் வந்து பேசுறேன்னு சொல்லிட்டு, அதோட அவர் போயிருக்கலாம் நினைச்சா. ஆனா என்கிட்ட வந்து சரிப்பா உன் பேர் என்ன அப்படின்னாரு. அதோட ஷாகுல் சார் அப்படின்னு. என்னென்ன படம் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. இங்க என்ன பண்றீங்க அப்படின்றாரு. ஆக்டிங் தான் சார் பண்றேன், இப்போதைக்கு ஆக்டிங் தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. என்னென்ன படம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாரு. நான் டாடா, ஜெயிலர், அன்னபூர்ணி இது 3ஐயும் சொன்னேன். சொல்லிட்டு எல்லாத்துலயுமே என்னென்ன சீன்னு கேட்டாரு. ஓகே, எந்த சீன் அப்படின்னு போய் பார்த்து நோட் பண்ணுவாங்க. அவர் பார்த்துட்டாரு. சார் டாடால அந்த ஓப்பனிங் சீனு, காலேஜ்ல ஒரு காமிக்கல் கேரக்டர், காமெடி மாதிரி ஒரு கேரக்டர், பாய் பெஸ்டி மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஓ ஓகே அப்படின்னு சொல்லி லைட்டா ஒரு ஸ்மைல் ஒன்று பண்ணாரு. அவர் பார்த்தாரா இல்லையான்னு எனக்கு தெரியல, நான் ஒரு ஸ்மைல் பண்ணாரு. ஜெயிலர்ல என்ன சீன் அப்படின்றாரு. சார் ஜெயிலர்ல அந்த கிரீடம் ரஜினி சார் திருடும் போது நான் தான் சார் ஹேக் பண்ணி கொடுப்பேன் ஹார்ட் டிஸ்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஓ ஓகே அவர் பேசினதை வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அவர் ஜெயிலரு எல்லாம் பார்த்துருக்காங்க.
கேட்டாங்க? அப்புறமேட்டு அன்னபூர்ணியும் கேட்டாரு. அன்னபூர்ணி அதோட இந்த மாதிரி நயன்தாரா மேம் காலேஜ்ல சும்மா லவ் பண்ற மாதிரி ஒரு கேரக்டர். அப்படியா, ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு நான் வந்து சார் நான் வந்து திருச்சி நேட்டிவ், என்ன இங்கே தான் லோயலால தான் படித்தேன், உங்க காலேஜில் தான் படித்தேன், 2019 பாஸ் அவுட்டு அப்படின்னு. அதோட ஏன்ட்ட பாஸ் அவுட் இயர்லாம் கேட்காத அப்படின்னு சொல்லி என்கிட்ட பாஸ் அவுட் இயர்லாம் கேட்காத அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு அப்புறமேட்டு எனக்கு லிரிசிஸ்ட் விவேக் அண்ணன் வந்து பழக்கம், என்னோட ஸ்கூல் சீனியர் அவரு. எனக்கு அவரை ரொம்ப வருஷமா பழக்கம். இந்த படம் நான் ஓகே ஆனதுக்கப்புறம் அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஜனநாயகன்ல பண்றேன்னு சொன்னேன். ஆல் த பெஸ்ட்பா அப்படின்லாம் அவர் சொன்னார். ஸோ அதை சொன்னேன், சார் விவேக் அண்ணன் எனக்கு ஸ்கூல் சீனியர் தான் சார், ரொம்ப பழக்கம். அவர்கிட்ட சொன்னேன் இந்த படத்துல. விவேக் இப்போ ஹைதராபாத்ல அட்லியோட இருக்கார்ல, எனக்கு அந்த அளவுக்குலாம் தெரியாது அவர், ஆனா இது மட்டும் நான் சொன்னேன் அப்படின்ட்டேன். ஓ ஓகே ஓகே நைஸ், சரி ஒரு லாங் கான்வர்சேஷனே கிடைச்சிருக்கு இது. ஓகேப்பா நைஸ், என்ன சரி லஞ்ச் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ரெகுலரா என்னைய சார் கண்ணில் நான் இப்படி பட்டுட்டாலே போதும், டெய்லி ஹாய், அப்படியா ஹாய் குட் மார்னிங்டா அப்படிம்பாரு. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோன்னு சொன்னாரு, அப்புறமேட்டு வா பாப்பான்னு, அப்புறம் அந்த மாதிரி ஒரு ஜோன் போயிடுச்சு. இப்போ சார் வந்து இந்த ஜாலியா ஜிம்கானா சட்டை, இது ட்ரௌசர்ஸ் 3/4 மாதிரி போட்டாரு. இது அந்த ஷர்ட் எதுனா கரெக்டா ஒரு பொங்கல் செலிப்ரேஷனுக்கு போயிருந்தாரு ரூட் கம்பெனிக்கு. ஓகே ஓகே ஓகே, பிளாக் அண்ட் ஒயிட் அந்த ஷர்ட், அதே ஷர்ட், அந்த ஷர்ட் தான் போட்டு இது போட்டு கொடை பிடிச்சி நின்றுட்டு இருந்தாரு. அப்ப மேக்கப் மேன் எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. அவங்கலாம் கொஞ்சம் நிறைய படம் சாரோட ஒர்க் பண்ணுவாங்க போல. ஸோ அவங்கலாம் பேசிட்டு இருந்தாங்க. இவர் இப்படியே கொடை பிடிச்சி பேசிட்டு இருந்தா, நான் கேரவன்ல இறங்கி அப்பதான் வந்தேன். வந்தோடனே என்னை பார்த்துட்டு எப்படின்றாரு, போனேன் போனோன்னா ஹைடா அப்படின்றாரு. அதோ நானும் ஹாய் சார். இதுதான் அவரோட, அவர் எல்லா டைமும் இப்பயே நீங்க பார்த்தாலே தெரியுமே, இப்ப கிரௌட் எல்லாம் நிக்கும் போது இப்ப அவரோட சிம்பிளே இதுதான். அதோட ஹைடா அப்படின்னாரு. அதோ நானும் ஹாய் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி நின்று பேசுறேன். அப்படியே வாக் பண்ணாரு கொடையை பிடிச்சிக்கிட்டு. அதுவும் நானும் இப்படியே பக்கத்துல பேசிட்டே நடந்தேன். டக்குன்னு ஷோல்டர்ல இப்படி கை போட்டாரு. இவ்வளவுதான், இப்படி அவர் கொடையை இப்படி பிடிச்சிருக்காரு, இப்படி பேசுறாரு. நான் இங்க நிக்கிறேன், நான் இப்படி பாக்குறேன், எனக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம இவர்தான் நம்ம தோல்ல கை போட்டு பேசிட்டு, இத நம்ம எவன்ட்ட சொன்னாலும் நம்பவே மாட்டாங்களே. யோசிக்கிறேன், இந்த மேக்கிங் வீடியோ எடுப்பாரு எங்க அவரு ஸ்விஸ் ப்ரோன்னு ஒருத்தர், அவர் தான் மேக்கிங் எடுப்பாரு. இவர் இந்த மாதிரி நடக்கும் போதெல்லாம் காணாம போயிடுவாரு அப்படின்ற மாதிரி அவர் எங்கேயாவது எடுக்கிறாரான்னு அவரை தேடுறேன், அவரே காணும். ஆக்சுவலா பேக்கப் ஆயிடுச்சுல்ல. ஸோ இப்படி போட்டு பேசினாரு. அதோட என்னடா இதாயிடுச்சு, இப்போ ஷூட் கேன்சல் ஆயிடுச்சு, ஜாலி தான், போய் ரெஸ்ட் எடுப்பேன். சரி எப்பயாதான் நம்மளுக்கே ஷூட் வைக்கிறாங்க, வருத்தமா இருக்கு சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதோட ஓகேடா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கொடை பறந்துச்சு, காத்தடிக்குது. ஏன்னா அது ஓப்பன் கிரவுண்டு தான் செட். சார் கொடை பிடிச்சி அதுக்குள்ள 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்கீங்க. ஆமா, கொடை பறக்குது. எனக்கு என்னடா இவர் கொடை பிடிச்சிருக்காங்க. அதோட அப்படி கொடையை இப்படி பிடிச்சேன். அதோட இல்ல விடு விடு அப்படின்ட்டாரு. அதை அவர் பிடிக்க விடல, விடு விடுன்ட்டாரு. என்ன அவரோட பவுன்சர்ஸ் அவங்க செக்யூரிட்டியுமே வந்து பிடிச்சாங்க. அவர் இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி நானும் ஒரு சோன்ல இப்படி நடந்துட்டு இருக்கோம். என்ன இப்படி போட்டு கொடை பறிச்சு பிடிச்சா. அப்பதான் வந்து நான் சொன்னேன், சார் நீங்க எனக்கு என்ன பண்றேன்னு கேட்டோன்னா ஆக்டிங் பண்றேன்னு சொல்லிட்டேன். நான் இதுல சார் இங்க சுரேஷுங்கிற கேரக்டர் பண்றேன் சார், அந்த காலேஜ் பாய் கேரக்டர். ஏன்னா அவருக்கு தான் எடுப்பாங்க, அவர் இல்லாதப்பதான் எனக்கு எடுப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், எனக்கு அவரோட சீனா பேசுற மாதிரி இருக்காது. அந்த செட்ல நான் படுத்திருப்பேன் கண்டினியூட்டி மாதிரி செட்டுனால. சோ அந்த கண்டினியூட்டி பேசிஸ்க்காக அப்படி இருப்பேன். அவர் வரும்போது நான் படுத்துதான் கிடப்பேன். சோ அதனால வந்து சரி பாத்துருக்கிறது, நான் நடிச்சது அவர் பார்க்க முடியாது, அவர் பார்க்கல. ஏன்னா அவரோட நடிச்சா ஓகே. அதனால வந்து சுரேஷ் கேரக்டர் பண்றேன் அப்படின்னு. அதை தான் அன்னைக்கு நான் உன்கிட்ட கேட்டேன், எல்லாருமே இங்க ஆக்டிங் தான் பண்ண வந்திருக்கோம். அதோட எனக்கு வேற அதான் சார், நீங்க டக்குன்னு வந்து அன்னைக்கு பேசுனதே எனக்கு ஒரு ஷாக்கு. அதுக்கப்புறமா நான் உங்கள்கிட்ட சொல்லும் போது நீங்க ஆனா ஷார்ட்ல இருப்பீங்க, அதனால குட் மார்னிங்கோட முடிஞ்சிரும், அதனால தான் சார் இப்ப சொன்னேன், அதான் இந்த கேரக்டர் பண்றேன் அப்படின்னேன். இதோ அந்த காலேஜ் பையா தானே? ஆமா சார் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு உங்க படத்துல கொடுத்ததுக்கு அப்படின்னு. எனக்கு ஏன்டா சொல்ற, டைரக்டருக்கு சொல்ல சொல்லிட்டு ஓகே சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். அதோட நான் பாட்டுக்கு வளர்னேன், சார் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் சார், உங்க டான்ஸ்லாம் சின்ன வயசுல இருந்து பார்த்து வளர்ந்துருக்கேன் அப்படி இப்படின்னு. யூ லுக் வெரி பியூட்டிஃபுல், யூ லுக் இது ஜீவா சார் நைஸ் சார் நைஸ் சார் நைஸ், நான் கூட நைஸுங்க அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் தான். நான் பாட்டு வளர்ட்டே இருந்தேன், அவர் எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுட்டே இருந்துட்டு அதோட சரி ஓகேடா பார்ப்போம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏறி போயிட்டாரு. ஸோ இது ஒண்ணு நடந்துச்சு. இது 2வது டைம் அவர்கிட்ட பேசினது. ஓகே, நிறைய இருக்கு ப்ரோ 20 நாள் ப்ரோ. ஆமா கரெக்ட் தான். என்ன நடந்துச்சுன்னா, நியூ இயர் முடிஞ்சு ஷூட் ரெஸ்யூம் ஆகுது January 3rd. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா,
சார் வரதுக்கு முன்னாடியே அவங்களோட டீம்லாம் கொஞ்சம் ஏடிஸ்லாம் சொல்லிட்டாங்க, டேய் அவர் பேசினாலும் நீ ரொம்ப பேசாதடா, டிஸ்டர்ப் பண்ணாத. நான் எங்க பண்றேன், அவர் பேசுறாரு நான் பேசுறேன், நீ ஏன் அவர் முன்னாடி போற, நீ இருந்தாதான், நீ முன்னாடி போனாதான் உன்னை கூப்பிட்டு பேசுறாரு தெரியல, அப்புறம் ஏன் அவர் முன்னாடி போற அப்படின்னு. இல்லை அவர் நடிக்கிறத எனக்கு பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது, அதனால தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி ஓகே, ஏன்னா ஒரு ப்ரோட்டோகால்னு ஒரு விஷயம் இருக்குது, அதை நம்ம அந்த இடத்துல ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்னு. ஸோ நான் ஸ்டார்டிங் அவர் மார்னிங்லேருந்து பார்க்கல, அன்றைக்கி அவர் ஷார்ட் போயிட்டு இருந்துச்சு, ஆனால் நான் எங்கிட்ட ஓரமாகவே உட்காந்துட்டேன். நான் அந்த பவுன்சர்ஸோட அப்படியே இது அவங்க அந்த ப்ரோஸோட எல்லாரோடையும் நான் இவர் பரத்ராஜ் இருக்காருல்ல, அந்த மெர்சல்ல எஸ்ஜே சூர்யா சார் பையனா நடிச்சிருப்பாரு, ஓகே ஓகே, அவர் நாங்கெல்லாம் உட்காந்து இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ வந்து என்ன ஆச்சுன்னா, அப்போ சார் ஷார்ட் முடிச்சுட்டு டென்ட்டுக்கு இப்படி தான் என்னை கிராஸ் பண்ணி நடந்து போகிறோம். நான் கீழே உட்காந்து பார்க்கல, நான் அப்போ தான் வந்து யதார்த்தமாக இப்படி பார்த்தோன்னா அவர் இப்படி நடந்து போனவர் இப்படி பார்த்துட்டாரு. பார்த்தோன்னே டென்ட்டுக்குள்ளே போகாமல் இப்படியே வந்துட்டார். நான் கீழே உட்காந்துருந்தேன், ஏன்னா அப்போ அந்த இது மாதிரி இருக்கும், ஸ்டூல் மாதிரி இருக்கும், அதில் உட்காந்துருந்தேன். இந்த ட்ரம்மு அதெல்லாம் அங்கதான் ஃபுல்லாக உட்கார்றதுக்காக இடம் இல்லை, நாங்கள் கிடைக்கிறதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து போட்டு உட்காந்துருவோம். அதோட உட்காந்தோன்னே போயிட்டு அதோட வந்துட்டு என்கிட்ட ஹாப்பி நியூ இயர்ப்பா அப்படின்றாரு. ஆளுங்கெல்லாம் நிக்கிறாங்க, எல்லாருமே இந்த ஜெகதீஷ் ப்ரோ எல்லாருமே. ஜெகதீஷ் ப்ரோட்ட ரொம்ப பேச முடியல எனக்கு, அவர் அப்போ மற்றபடி எல்லாமே இருந்தாங்க ஹாப்பி நியூ இயர்ப்பா அப்படின்றாரு. அதோட நானும் எந்திரிச்சிட்டு சார் ஹாப்பி நியூ இயர் சார். ஃபர்ஸ்ட் என்னன்னா எனக்கு ஏதாவது நடந்துருமோன்னு ஒரு பயம், நம்மள வான் பண்ணிட்டாங்களே மீறி. ஆனா அவர் இப்படி வச்சுட்டு இப்படி நிக்கிறாரு ஹாப்பி நியூ இயர் எனக்கு கொஞ்ச நேரம், ஆனா ஒரு செகண்ட் யோசிச்சுதான் நான் திரும்ப கை கொடுத்தேன். எனக்கு ஒரு மாதிரி சிரிக்கவும் முடியல, சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, ஏன்னா ஒரு புரோட்டோகால்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, நம்ம ப்ரொஃபஷனலா அந்த இடத்துல அதை ஃபாலோ பண்ணணும். ஸோ அதனால வந்து ஏதோ யோசிச்சு சரி அவர் வச்சுட்டு நிக்கிறாரு ஹாப்பி நியூ, நானும் சார் ஹாப்பி நியூ அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்னோன்னா அதோட உள்ள போயிட்டாரு. இது மூணாவது தடவை அவர்கிட்ட இது மாதிரி பேசினப்ப நடந்தது. மித்தபடி எனக்கு ரெகுலரா அந்த ஹாய் சொல்லிடுவாரு, 20 நாளுமே வந்து ஹாய் வந்துருச்சு, ஹாய் சொல்லிடுவாரு. ஸோ இது நியூ இயர்க்கு அப்புறம் இது நடந்துச்சு. அப்புறமேட்டு நம்ப மாட்டீங்க, ஒரு கோஇன்சிடென்ஸா ஒன்று இருக்கு. ஜான்வரி 9 தான் அந்த ஃபைட் பிளாக் கடைசியா அவர் முடியுது. ஓகே, ஆனா ஜான்வரி 9 படம் ரிலீஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. அன்னைக்கு தான் ஆக்சுவலா அவரோட போட்டோ எடுத்திருந்ததுன்னா. ஓகே 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 ஓகே. ஸோ அப்படி ஒரு அது ஒன்று இதா இருந்துச்சு. இன்னும் நிறைய இருக்குது, சொல்லலாமா? தாராளமா சொல்லலாம், எனக்கு ஜாலியா இருக்கு கேட்கறதுக்கு. இது என்னன்னா, இதெல்லாம் எங்களுக்கு நடக்காதான்னு காத்துக்கிட்டு இருந்தோம், முன்னாடி இருந்த ஒருத்தருக்கு நடந்திருக்கு அப்படிங்கும்போது. ஏன்னா சாமானிய மக்கள் கிட்ட லைக் என்ன சொல்றது, நம்மளாம் ஃபேன்ஸ், நம்மள மாதிரி அவருக்கு கோடிக்கணக்கான பேர் ஃபேன்ஸா இருக்காங்க. நம்ம கிட்ட கூப்பிட்டு பேசுறது, நம்ம கூட நடக்கிறது, கைப்பிடிக்கிறது பெரிய விஷயம். இது என்னால இப்போ வர அந்த மொமெண்ட் எனக்கு அப்படியே கண்ணுல, ஏதோ ஒரு படம்லாம் இருக்கும்ல, இப்படி தோல்பல்ல இப்படி இப்போ பார்த்துட்டு போவாங்களா, அந்த மாதிரி அந்த போட்டோ எல்லாம் கிடைச்சிருந்தா ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். சரி ஓகே, என் கண்ணுல இருக்குது, அதெல்லாம் சாவர வரைக்கும் இருக்கும் அது. ஸோ அது அந்த ஹாப்பி நியூ இயர் முடிஞ்சதுக்கப்புறம் ஜான்வரி 8 ஷூட் முடிச்சு அவர் ஃபைட்டர்ஸ் எல்லாருக்குமே ஃபோட்டோ கொடுத்தாரு. ஸோ அப்போ வந்து எனக்கும் வந்து நானும் போய் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு போனேன். அப்போ போனோன்னே உனக்கு எப்படா வேணும் அப்படின்ட்டாரு. அதோட எனக்கு அந்த டைம் ஒன்றும் சொல்லல, இப்படி அது தோணல அந்த டைம், நான் இப்படின்ட்டேன். அதோட அவர் வந்து அதோட இப்படி வச்சு எடுத்துட்டு அப்போ சொன்னேன், சார் உங்கள் படம் நான் வந்து மெர்சல்ல இருந்து ஆடிஷன் அட்டன் பண்ணுறேன். இப்போ சொன்ன அந்த விஷயத்த சொன்னேன், கடைசியில் ஜானாயினில் உங்க கூட நடிச்சிட்டேன் சார், ஆல்வேஸ் வில் பி கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் சார், தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்படியாடா அப்படின்றாரு. ஆமாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு ஓகேடா ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். இது வந்து ஜான்வரி 9 முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3 மாசம் பிரேக்கு. ஓகே, கரெக்டா அந்த இஃப்தார் பார்ட்டி ஒண்ணு நடந்துச்சு OMCA கிரவுண்ட்ல. ஓகே, அப்ப அவர் வந்து இந்த லுங்கி எல்லாம் போட்டு கரெக்ட் சார் கலந்துக்கிட்டாங்க. அதுதான் முத அவர் கலந்துக்கிட்ட அந்த இஃப்தார் பார்ட்டி, பொலிட்டிக்கல் பார்ட்டில இருந்து பொலிட்டிக்கல் பார்ட்டில. சோ அது நடந்துச்சு. அது மேயா ஏப்ரலான்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, மேன் தான் நினைக்கிறேன். சோ அதுக்கப்புறம் தான் எனக்கு அன்னைக்கு ஒரு நாள் வர சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அடுத்த நாள் அந்த நான் மமிதா வந்து அந்த இதுல கூட்டிட்டு போறேன், காலேஜ்ல பேசி கூட்டிட்டு போறதெல்லாம் சத்யபாமால எடுத்ததுதான். ஓகே. சோ அங்க எனக்கு நிறைய மூமெண்ட் நடந்துச்சு. அங்கதான் இதுவும் எடுத்தது. அட்லி சார், நெல்சன் சார், லோகேஷ் சார் வந்தது. ஓகே ஓகே. நான் நேர்ல இருந்தேன் அன்னைக்கு. அது அங்கதான் நடந்ததா? அன்னைக்கு அங்கதான் நடந்துச்சு. அது வேற பிளாக்ல நடந்துச்சு. ஓகே. அந்த அவர் வந்து மாற்றம் வேணும்னா அந்த இது வந்து கிளைமேக்ஸ் போர்ஷன் அதுவும் அங்கதான் நடந்துச்சு. நான் போயிட்டேன், காலைல இருந்து பார்த்தேன். அவர் வந்து என்னை காலேஜில் விசாரிக்கிறது அந்த சீன்லாம் நடந்துச்சு. அப்போல்லாம் நான் சாரோட ஐசைட்டில் இல்லை, அங்கிட்டு இருந்துட்டேன். அன்னைக்கு தான் ஆக்சுவலாக வந்து இது கொஞ்சம் இந்த மாதிரி பிரியாணி அந்த மாதிரிலாம் போட்டாங்க. ஓகே. லாஸ்ட் நாளே நம்ம நினைக்கிறேன், அன்னைக்கு தான் ஏதோ ஒன்று.
ஸோ காலைல இருந்து அவரை பார்க்கல. மதியானத்துக்கு மேலே தான் நான் யதார்த்தமா போய் இப்படி நின்றுட்டு இருந்தேன் அந்த பில்டிங்ல. பார்த்தா ஒரு டிரான்ஸ்பரண்ட் டோரு. சார் பார்த்தா அங்கிட்டு நின்றுட்டு இருந்தாரு. எனக்கு அவர் நிக்கிறது வந்து சத்தியமா தெரியாது. ஏன்னா இவங்க சொல்லிட்டாங்க நம்ம வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து நான் அங்கிட்டே போல. அவர் ஷார்ட் எடுக்கிற எதுவுமே நான் மார்னிங்ல இருந்து போல. நம்ம ஷார்ட் கூப்பிட்டா போய் நம்ம நடிப்போம் அப்படின்னு தான் நான் இருந்தது. ஸோ அதனால அந்த டிரான்ஸ்பரண்ட் டோர் பின்னாடி நின்றுட்டு இருந்தாரு. இப்படி கை வச்சுட்டு ஒயிட் ஷர்ட் அவரோட அந்த பார்ட்டி அட்டை நின்றுட்டு இருந்தாரு. ஸோ டிரான்ஸ்பரண்ட் டோர்ல இருந்து என்னைய அவர் பார்த்துட்டாரு. ஓகே, பார்த்துட்டு இப்படின்ட்டாரு, ஐயோ கூப்பிடுறாரு எனக்கு சந்தோஷமா கூப்பிடுறாரு. அதோட போனோடனே இப்படி கை இப்படி ஒரு சேர். எனக்கு அவரோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே மனப்பாடம் ஆயிடுச்சு. ஃபுல்லா பார்த்து எந்திரிச்சுன்னு பண்ண சொன்னா அப்படியே பண்ணுவேன். அவர் எப்படி பேசுவாரு, உட்கார்றது சேர் இருக்கும். ஓகே, இப்படிதான் உட்கார்ந்துருப்பாரு. பிளாஸ்டிக் சேர் தான். ஓகே, இப்படிதான் உட்கார்ந்துருப்பாரு. இப்படியே எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணுவாரு. இதான் அவரோட பாடி லாங்குவேஜ். சேர் இப்படி எல்லாம் வைக்க மாட்டாரு. இப்படி இருப்பாரு, ஃபுல்லா சாஞ்சிருவாரு. இதுதான் அவரோட பாடி லாங்குவேஜ். நீங்க எந்த போட்டோஸ் பார்த்தாலும் தெரியும். அதோட இப்படி கூப்பிட்டாரு. போனோடனே ஐப்பா எப்படி இருக்க, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. 3 மாசம் கழிச்சு பாக்குறதுல ரொம்ப நாள். எனக்கு என்னன்னா அவர் நம்மள மறந்துருப்பாருன்னு நினைச்சேன். நம்மள மாதிரி எவ்வளவு பேரை பாக்குறாரு அவரு. 3 மாசம் பார்ட்டிஸ்ல அவரோட பொலிட்டிக்கல் பார்ட்டி விஷயமா எவ்வளவு பேரை பார்த்திருப்பாரு. நம்ம மூஞ்சிலாம் மறந்துருப்பாரு. ஆனா அவர் என்னை பார்த்து கூப்பிட்டதெல்லாம் எனக்கு ரொம்ப மறக்கவே முடியாது. பரவாயில்ல, இவர் நம்மள மைண்ட்ல இருக்குது. அவருக்கு ஏதோ ஒரு ஃபெமிலியர் ஃபேஸ் மாதிரி நீங்க ரெஜிஸ்டர் ஆயிட்டீங்க. ரெஜிஸ்டர் ஆயிட்டேன். ஆமா, நல்லா ரெஜிஸ்டர் ஆயிருக்கீங்க. சூப்பர். அதோட எப்படி பார்த்து ஹாய்ப்பா எப்படி இருக்க, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. லாஸ்டா நம்ம டிசம்பர்ல பார்த்ததில்ல அப்படின்றாரு. இல்ல சார், நியூ இயர்க்கு அப்புறம் பார்த்தோம், நீங்க நியூ இயர் விஷ் பண்ணீங்களே, அதுக்கப்புறம் தானே சார் போட்டோலாம் அவங்க கூட எடுத்தேனே அப்படின்னேன். ஓகே ஓகே, வேற எதுவும் படம் பண்றியா, வேற என்ன போயிட்டு இருக்கு இப்ப அப்படின்றாரு. அப்போ வந்து எஸ்டிஆரும் பார்க்கிங் டைரக்டர் ராம்குமார் சார் அவங்க 2 பேரும் பண்றதா இருந்துச்சுல டான். ஓகே ஓகே, அது எனக்கு லைன் அப்ல இருந்துச்சு. STR 48 ஆல்மோஸ்ட். ஸோ அது சொன்னேன், இந்த மாதிரி அது இருக்கு சார், அதுதான் அடுத்து பண்ற மாதிரி இருக்காங்க. ஓ சூப்பர்ரா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் வந்து சார் எனக்கு உங்க படம் வந்து பிரியமானவளே, வசீகரா, துல்லாத மனம் துள்ளும் எனி டைம் ஃபேவரட் சார். ஆனா அப்ப இருந்த உங்களை நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம் சார். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிரியமானவளே எல்லாம் எனக்கு ரொம்ப ஃபேவரட். இனிமேட்டு எனக்கு வசீகரால அந்த நெஞ்சம் ஒரு முறை சாங் ரொம்ப பிடிக்கும். வசீகரா படமே பயங்கரமா உண்மையாலுமே எனக்கு அந்த நெஞ்சம் ஒரு முறை பாட்டு ரொம்ப பிடிக்கும் சார். அந்த பாட்டு ஃபுல்லாவே எம்ஜிஆர் சார் மாதிரிலாம் பண்ணுவாங்க. பாட்டு ரொம்ப பிடிக்கும் சார் அப்படின்னு. அப்ப இப்ப நான் பண்ற படம் எல்லாம் நல்லா இல்லையா அப்படின்னு. ஐயோ என்ன இது சார் இப்படி கேட்டேன் சார். இல்ல சார் இது நல்லா இருக்கும், ஆனா அது வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட் சார். எனக்கு பிடிக்கும்டா அந்த படம்லாம், எனக்கும் அந்த பாட்டுலாம் ரொம்ப, எனக்கும் நெஞ்சமுறை ஒரு முறை பாட்டு பிடிக்கும் அப்படின்றாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓ சூப்பர் சார் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நானும் சொல்லிட்டு எனக்கு பிடிச்சது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சார் நேத்து உங்க ட்ரெஸ் நல்லா இருந்துச்சு சார், அந்த அட்டையரு சூப்பரா இருந்துச்சு, நீங்க அந்த இஃப்தாருக்கு போயிருந்தது அப்படின்னு. கலாய்க்கிறியா அப்படின்னு. லுங்கி எல்லாம் உங்களுக்கு நல்லா இருந்துச்சு, டக்குன்னு அந்த கெட்டப் சூப்பரா இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சார் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்க பெரிய ஃபேன்ஸ் சார், எல்லாருமே உங்க இயக்கத்துல நீங்க மக்கள் இயக்கம் பண்றதுல இருந்து இருக்கிறாங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லி சொன்னேன், திருச்சியில அப்படின்னு சொன்னேன். அதோட மறக்காம எல்லாருக்குமே இண்டிவிஜுவலா நான் ஹாய் சொன்னேன்னு சொல்லிடு. நான் கண்டிப்பா திருச்சி வரும்போது கண்டிப்பா நான் வந்து பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. பட் அதுக்கு இருந்த கிரௌட்ல எங்க அவர் வந்து நான் கன்வே பண்ணிட்டேன். ஏன்னா அவங்க ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாருமே. ஸோ அதையும் நான் கன்வே பண்ணிட்டேன் அவர்கிட்ட. அதோட சொல்லிட்டு ஓகே நான் பார்ப்போம் அப்படின்னு சொன்னாரு. அதுதான் நான் அவர்கிட்ட கடைசியா பேசினது. அதுக்கப்புறம் பேசல. அவரை டைரக்ட் பண்ணி பண்றதுக்கான எனக்கு அதை பார்க்க வாய்ப்பு கிடைச்சிச்சு. அவர் டைரக்ட் பண்ணாரு. ஆமா, அது வினோத் சாரே சொல்லியிருந்தாரு. நிறைய சீன்ஸ் சாரும் பண்ணிருந்தாங்க. இல்ல நிறைய சீன்ஸ் இல்ல, நான் அந்த லோகேஷ் சார், அட்லி சார், நெல்சன் சார் வரது இருக்குல்ல, அத விஜய் சார் தான் டைரக்ட் பண்ணது. அப்படியா? ஆக்ஷன் எல்லாமே சார் தான் சொன்னாரு. ஆக்ஷன் கத்து நீங்க வேற அங்க செம்ம ஃபன் நடந்துச்சு. சொல்லுங்க. அவரு என்னன்னா வந்துட்டாங்க எல்லாருமே. இவர் என்ன பண்ணாரு, ஒன் மோர் சார் கேட்டுக்கிட்டே இருந்தாரு. ஒன் மோர் கேட்டுக்கிட்டே இருந்தாரு. ஓகே. அதோட நெல்சன் சார் திருப்பி சார் என்ன ஓகே தானே, என்ன எத்தனை தடவை கேட்டிருக்கீங்க பண்ணுங்க அப்படின்னு. பழி வாங்கணும்ல, பழி பண்ணுங்க அப்படின்னு. அதோட நெல்சன் சார் வந்து சிக்லெட் போட்டுருப்பாரு உங்களுக்கு படத்துல பார்த்தா. அதோட பபுள் கம் துப்பிட்டுலாம் நடிக்க மாட்டீங்களா, அவ்வளவு பெரிய ஆளா நீங்க அப்படின்னு மைக்ல எல்லாம் செம்மையா இருக்கு. 3 பேருக்குள்ள நல்ல ரேப்போ இருக்கும். நல்ல ரேப்போ இருந்துச்சு, செம்ம ஜாலியா இருந்துச்சு. 5 பேரும் ஒரு போட்டோ எடுத்திருப்பாங்க, அது ரிலீஸ் ஆகும். சார் நடுவுல நிப்பாரு, இவங்க வினோத் சார், நெல்சன் சார், அட்லி சார்
விநாயகம் பிரதர்ஸ் அந்த அந்த மாதிரி அந்த மாதிரி வருவார். ஆமா, வீரம் பாய்ஸ் அது வந்து அங்க லைவ்ல இருந்துச்சு. செம்ம ஜாலியா இருந்துச்சு அவங்க அந்த செட்டே அன்னைக்கு. மமிதா பஜி பத்தி சொல்லுங்க. போட்டோ பார்த்து நல்லா பயங்கரமா சிரிச்சுட்டு இருந்தாங்க அவங்க பக்கத்துல நின்று. ஆமா, அது என்னன்னா நாங்க அவங்க என்னன்னா அப்ப பிரேமலு செம்ம ஹிட். ஓகே, எனக்கே வந்து நான் போய் அதுதான் சொன்னேன், பிரேமலுல செம்ம நேச்சுரலா பண்ணியிருந்தீங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பிரேமலுல. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்க ஃபேனு, என்ன அதெல்லாம் சொன்னேன், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்க ஃபேனு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதோட தேங்க்யூ சேட்டா அப்படின்னாங்க. அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் பேசின வேர்டு சேட்டா தான். அந்த பைக் சீன் தான் ஃபர்ஸ்டே எடுத்தது. சரி, அவங்கள்ட்ட தான் வாக்கி டாக்கி இருக்கும், அவங்க தான் பின்னாடி உட்காந்துருக்கனால அவங்க தான் வச்சிருப்பாங்க. நான் பைக் சைட்ல வச்சிருவேன். ஓகே, ஏன்னா வந்து அங்க இருந்து ஆக்ஷன் சொல்றது அங்க வாக்கி டாக்கில தான் சொல்லுவார் சார். ஆக்ஷன் சொன்னா பைக் எடுத்துட்டு ஓட்டிட்டு வருது சார், வேகமா ஓட்டிட்டு வாங்க சேட்டா, கொஞ்சம் ஸ்லோவாவே போங்க அது அவங்க சொல்லுவாங்க. அப்புறம் அந்த வீலிங் பண்ணது வந்து ஆமா, அது எப்படி அது ஒரிஜினல் தானா இல்ல அது வந்து டூப் இருந்தாங்க. ஓகே, டூப் ஷாட் எடுத்திருந்தாங்க. என்னோட ஷர்ட் போட்டு அவரு வெங்கி ப்ரோன்னு அவர் தான் வந்து பின்னாடி உட்கார்ந்தது மமிதா தானா? பின்னாடி வந்தது மமிதா தான். ஓகே, டூப் பண்ணப்போ வந்து டூப் தான் உட்கார்ந்தது, மமிதாவோட டூப். ஓகே, அது எப்படின்னா ப்ரோ, டூப் வந்து லாங் ஷாட்ல எடுத்தாங்க. அவர் எப்படின்னா விஜய் சார் ஓட்டிட்டு வராருல, அந்த டிஸ்டன்ஸ் அளவுக்கு வீலிங் பண்ணாரு. அந்த அவ்வளவு தூரத்துக்கு வீலிங் பண்ணிக்கிட்டே போவாரு. ஓகே, சோ வந்து அது ஒர்க் அவுட் ஆகல. ஃபர்ஸ்ட் ஏன் கேக்குறீங்க, இந்த வீலிங் ஷாட்னோட நான் வினோத் சட்ட போய் எனக்கு என்னன்னா, எனக்கு ஒரு இது ஈகர்னஸ், ஒருவேளை அந்த வீலிங் பண்ணும்போது டூப்னா எப்படி நம்ம மூஞ்சி காட்ட மாட்டாங்க, பின்னாடி தான் காட்ட போறாங்க, அந்த ஷாட் மிஸ் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சார் நான் வேணா வீலிங் பண்ணுவேன் அப்படின்னு எனக்குலாம் சொல்லி வச்சிருக்கேன், நான் வேணா வீலிங் பண்ணுவா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நல்லா பண்ணக்கூடாது போடா அப்படின்னு. ஏன்னா நான் ஏன் தாட்ல என்ன இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் கியரை போட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்து இது சும்மா அப்படி தூக்கி விட்டா போதும், அது நான் சேஃப்டி ப்ராசஸ்க்காக யோசிச்சிருப்பாங்க, மேபி ஏதாவது ஒரு ஆயிர போதும்னு நினைச்சேன். ஆனா தூக்கி விட கிடையாது, அந்த டிஸ்டன்ஸ் ஓட்டிட்டு வரணும். ஆமா ஆமா. அப்புறம் என்னாச்சு, அந்த டிஸ்டன்ஸ் ஓட்டிட்டு வரத அவரோட இதை வச்சு எடுத்துட்டாங்க, டூப் வச்சு. ஆனா என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, பேக்கப் ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துருச்சு. ஒரு 5 மணிக்கு டக்குன்னு என்னையும் மமிதாவையும் வச்சு கிரீன் மேட் பின்னாடி நீங்க பார்த்தது வச்சு ரோப் கட்டி தூக்க சொன்னாங்க. ஓகே ஓகே ஓகே, அதெல்லாம் எனக்கு செம்மையா இருந்துச்சு. அந்த மோமெண்ட்லாம் புதுசா இருந்துச்சு. என்ன சினிமால அது ஆக்சுவலா அந்த ஷார்ட் பண்ணோன்னா கிளாப்ஸ் பண்ணாங்க. சாரும் நல்லா நடிச்சடா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அந்த ஒரு ஆக்ஷன் கொடுத்ததுக்கு அது ஆக்சுவலா எனக்கு நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி புதுசா இருந்துச்சு. இதுதான் அவங்களும் அந்த உளுந்ததுலாம் அவங்க தான், ஃபாலிங்லாம் மமிதாவே பண்ணது. அந்த ஆக்சுவலா டூப் வச்சு எடுத்ததை படத்துல வைக்கல. ஓகே ஓகே, கிரீன் மேட்ல எடுத்ததை வச்சுட்டாங்க. கிரேட், சூப்பர். அதனாலதான் நம்ம மூஞ்சி தெரியுது வீலிங். அது நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப. என்னன்னா அதான் அந்த வீலிங் அதெல்லாம் அங்க முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் திரும்ப கூப்பிட்டாங்க, பல்லாவரம் நடந்துச்சு. ஆக்சுவலா அந்த ரோட்ல சரியான ஒரு ப்ரோ, நான் நிறைய சீக்வன்ஸ் இந்த படத்துல இருந்தேன். மமிதா மேம் வந்து அந்த தியேட்டர்ல இருப்பாங்கல்ல, தனியா படம் பாக்குறது என்னன்னா அது வெற்றி தியேட்டர் தான் இங்க. ஓகே, வெற்றி தியேட்டர்ல எடுத்ததுதான் அது. ஃபர்ஸ்ட் அந்த வெற்றி தியேட்டர் ரோட்ல தான் எங்க கான்வர்சேஷன் எடுக்கிறதா இருந்துச்சு. ஓகே, நான் வந்து அந்த ஆள் போனை ஆஃப் பண்ணு, எனக்கு வேற அந்த டயலாக் பயம், என்ன அந்த ஆளு சொல்றாங்க, விஜய் சரியா சொல்றீங்க, அந்த ஆள்னு சொல்றாங்க, அதெல்லாம் ஏதாவது இவங்க நோட் பண்ணுவாங்களே அப்படின்னு ஃபர்ஸ்ட் அது வந்து அவனை அப்படி இருந்துச்சு. அப்புறமேட்டா அந்த ஆள்னு மாத்துனாங்க. அதை ஐயோ நம்மளை போட்டு ஏதாவது சொல்லுவாங்க, அடியப்பட்டு. அதனால அது வந்து ஆக்சுவலா அந்த ரோட்ல எடுக்கிறதா இருந்துச்சு. செம்ம டிராபிக் எடுக்கல. அதுக்கப்புறம் பல்லாவரம் ஒரு ரோடு, நீங்க அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து மமிதா மேம் அந்த இதுல உளுந்து முத்துக்குமார் சார் ஒரு ரகல ஒண்ணு டோர் ஓபன் பண்ணி விட்டு விடுவாங்க, அந்த சீன் எடுக்கும்போது அங்கதான் இருந்தேன். ஓகே, எல்லா சீனுக்கும் போயிருந்து படம் ஃபுல்லா இருந்திருக்கீங்க. எல்லாரையுமே பார்த்தேன் ப்ரோ. என்ன சோ அதுக்கு பக்கத்து ரோட்ல இது எடுத்தாங்க. அப்ப என்னாச்சுன்னா கார் வந்து நின்றுச்சு, வினோத் சார் இருந்தாங்க, நான் என்னையெல்லாம் யாருக்கு தெரியும், மமிதா வந்து காருக்குள்ள இருந்தாங்க. அந்த சைட்ல பயலுக ரோட்ல போவாங்கல்ல, அவங்க வினோத் சாரை பார்த்துட்டு இது வந்து இது தளபதி படம் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து என்ன சீட் போது எதுவும் தெரியல. என்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்டாங்க, தளபதி இருக்காரு இங்க, தளபதிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லி அனுப்பிச்சாங்க. என்கிட்ட வந்து நீங்க எதுக்கு ப்ரோ அவங்கள்ட்ட எல்லாம் பேசுறீங்க, நான் என்னங்க பண்றது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஸோ அப்புறமேட்டு மமிதா கார்ல இருந்து இறங்கினாங்க. ஸோ அந்த ரோட்ல அது வந்து எடுத்தது, அது எடுத்து முடிச்சுட்டு தான்
நான் அதுதான் அன்னைக்கு தான் ஷூட்டு முடியுது. என்ன மமிதாவுக்கு எனக்கும் அந்த போர்ஷன் அதோட முடியுது. ஸோ அதனால வந்து மமிதா ப்ரோ மேனேஜர் அவங்க ஆக்சுவலாக மமிதாவோட டீம்ல ஒருத்தவங்க இருக்காங்க, என்ன மைத்ரின்னு, அவங்க திருச்சி தான். அவங்க எனக்கு வந்து நல்லா பேசி பழக்கம். மமிதா டீமே எனக்கு ஓரளவு நல்லா பழக்கம். மமிதாவுமே நல்லா பேசுவாங்க. பட் நம்ம கொஞ்சம் இதா இருக்கணும். ஸோ அதனால அவங்க மேனேஜர் பேசிட்டு அப்பதான் வந்து காஸ்டியூம்ல நானும் மமிதா ஒரு போட்டோ எடுத்துக்கிறோம், ரிலீஸ்க்கு அப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அப்பதான் கேரவான்குள்ள மேலே ஏறிட்டு அப்போ வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க. இவர் என்ன பண்ணாங்க, ஏதாவது பேசுங்க இது வீடியோ அப்படின்ட்டாங்க. அதோட தான் நான் சிரிச்சேன், என்ன பேசுறது மமிதா. அதோட மமிதாவும் சிரிச்சாங்க. நானும் இவங்களும் ஒரே ஊர் தான், திருச்சி அப்படின்னு. ஓ அப்படியா, திருச்சியா 2 பேரும். மமிதா நல்ல ஸ்வீட், ரொம்ப நல்லா பேசுவாங்க, நல்ல பயங்கரமான கியூட் ஆர்டிஸ்ட், கியூட்டா பேசுவாங்க. எல்லா பசங்களாம் அப்போ எல்லாம் வைத்து எரிஞ்சிட்டு எனக்கு தெரியுது ப்ரோ, தண்ணி எடுத்து ஊத்தி அனுப்புண்டா. அந்த மாதிரி ஒரு மூமெண்ட். Periyar Maniyamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும்